தோனி ஒரு நாளில் 5 லிட்டர் பால் குடிக்கிறார் என்ற தகவல் 2005ஆம் ஆண்டு முதல் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அவரின் 6 கிட்டிங் பவருக்கு இதுவே காரணம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அதனை முற்றிலும் வதந்தி என்று தோனியே பதிலளித்துள்ளார். சிஎஸ்கே அணி இளம் வீரர்களை உருவாக்கும் விதமாக ஒவ்வொரு ஊரிலும் தங்களது பயிற்சி மையம் ஒன்றை திறந்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் பயிற்சி மையம் ஒன்றை சிஎஸ்கே திறந்தது. திறப்பு விழாவில் பேசிய ருத்துராஜ், தோனி எனக்கு ஒரு பெரிய அண்ணன் போன்றவர். அவருடன் செலவழிக்கும் நேரத்தை நான் மிகவும் நேசிக்கின்றேன். எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிரிக்கெட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லி தருகிறார் என்று கூறியுள்ளார். பவுலர்களுக்கான அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய சிஎஸ்கேவின் நூர் அகமது தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் சிஎஸ்கேவிடம் இருந்த ஒரே கௌரவமான பர்பிள் தொப்பி தற்போது குஜராத் அணிக்கு சென்றிருக்கிறது. லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் நம்பர் 7இல் களமிறங்கி டக் அவுட் ஆகி வெளியேறியிருப்பது ரசிகர்களுக்கிடையே கடுமையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இதனால் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் நம்பர் 9இல் களமிறங்கிய தோனியை பின்பற்றி ரிஷப் பண்ட் செயல்பட்டதாக ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர்.